பொதுவா காளி வழிபாடு பண்ண எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சர்வநாசம். எதிரிகள் இருக்க மாட்டாங்களே, சர்வமும் நாசம். அதாவது துஷ்டர்கள் நடுநடுங்க வச்சிருவா. நீ கிணவுல கூட ஒரு காளி உபாசனை பண்றவங்கள, காளி பக்தர்கள் நெருங்க கூட முடியாது. மரணத்தை சம்பிக்க வச்சிருவா. அந்த மரணம் அகாலமா கூட இருக்கலாம். அதனால காளியோட வழிபாடு இருக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நினைக்கவே கூடாதுமா. அதாவது எந்த ஒரு கெட்டதுக்கும் அம்பிக்கை வரல. இந்த லோகத்தை காக்க வந்தா, தேவர் மூவரம் காக்க வந்தா, அசுரர்களை அழிச்சு, அதாவது தர்மத்தை நிலைநாட்ட வந்த, அதர்மத்தை அழிச்சு தர்மத்துக்காக வந்த காளி தர்ம தேவதை. என்னைக்குமே அவளோட அம்சம் அத்தனையும் தர்மத்துக்காக தான் வந்தாங்க. கரெக்ட் தானே? ஒரு நாளும் வந்து அம்பாள் கெட்டது செய்ய மாட்டான். ஆனா அம்பாள் குழந்தை ரூபம், எதை கேட்டாலும் கொடுத்துருவா. அதனாலதான் இன்னைக்கு மந்திர தந்திரத்துக்கெல்லாம் அவளை வச்சு பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவ குழந்தையோட குழந்தை. அவ எதுக்கு பொதுவா காளி வழிபாடு பண்ண எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சர்வநாசம். எதிரிகள் இருக்க மாட்டாங்களே, சர்வமும் நாசம். அதாவது துஷ்டர்கள் நடுநடுங்க வச்சிருவா. நீ கிணவுல கூட ஒரு காளி உபாசனை பண்றவங்கள, காளி பக்தர்கள் நெருங்க கூட முடியாது. மரணத்தை சம்பிக்க வச்சிருவா. அந்த மரணம் அகாலமா கூட இருக்கலாம். அதனால காளியோட வழிபாடு இருக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நினைக்கவே கூடாதுமா. அதாவது எந்த ஒரு கெட்டதுக்கும் அம்பிக்கை வரல. இந்த லோகத்தை காக்க வந்தா, தேவர் மூவரம் காக்க வந்தா, அசுரர்களை அழிச்சு, அதாவது தர்மத்தை நிலைநாட்ட வந்த, அதர்மத்தை அழிச்சு தர்மத்துக்காக வந்த காளி தர்ம தேவதை. என்னைக்குமே அவளோட அம்சம் அத்தனையும் தர்மத்துக்காக தான் வந்தாங்க. கரெக்ட் தானே? ஒரு நாளும் வந்து அம்பாள் கெட்டது செய்ய மாட்டான். ஆனா அம்பாள் குழந்தை ரூபம், எதை கேட்டாலும் கொடுத்துருவா. அதனாலதான் இன்னைக்கு மந்திர தந்திரத்துக்கெல்லாம் அவளை வச்சு பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவ குழந்தையோட குழந்தை. அவ எதுக்கு